அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களை தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலோர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாகவும் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய சேர்க்கையும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். தங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக நிறைவேறும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளும் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 5, 6, 7, 8 மற்றும் 14ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 13ஆம் தேதி காலை முதல் மே